ஓகே சார். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இந்த எஸ்ஏ ரைட்டிங்கோட அது ஒரு சில மெத்தடாலஜிஸ்லாம் பார்த்தோம் சரிங்களா. அதெல்லாம் சொன்னோம். இப்போது லீனியர் ஃப்ளோ சார்ட் சரிங்களா, லீனியர் ஃப்ளோ சார்ட், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைக்ளிக் ஃப்ளோ சார்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வகையான ஃப்ளோ சார்ட்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படிலாம் ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டிங்கை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து அதனுடைய கண்டினியூஸாக ஸ்விம்லைன் ஃப்ளோ சார்ட்டு, ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டு, டேட்டா ஃப்ளோ சார்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் வந்து எக்ஸாமினர் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டேட்டா ஃப்ளோ சார்ட் விஷயங்களை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஃப்ளோ சார்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து நமக்கு உபயோகரமாக இருக்கும். இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசியிருந்தோம் சரிங்களா. ஸோ இருந்த போதிலும் கூட காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா, அந்த எஸ்ஏ ஒரு 300 லைன்ஸ் வரணும், ஒரு 300 வேர்ட்ஸ் வரணும் அப்படின்னா, ஸோ பொதுவாக நம்ம சின்ன கிளாஸஸில் படித்த அதே அப்ரோச் தான் சரிங்களா. டாப் டு பாட்டம் அதே அப்ரோச் தான், லெஃப்ட் டு ரைட் அதே அப்ரோச் தான். ஸோ இனிஷியலாக நம்ம எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எஸ்ஏயில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த அப்ரோச், சிஸ்டம் ஆஃப் அப்ரோச்சஸ் என்னென்ன, நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல எக்ஸாமினுக்கு எடுத்து சொல்ல போகிறோம் சரிங்களா. எக்ஸாமினுக்கு எடுத்து சொல்ல போகிறோம். அண்ட் தென் இந்த டாபிக் எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஸோ இந்த ஒரு 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 சில டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் இதை வந்து பகுப்பாய்வு செய்யுங்க, ஆராயுங்க சரிங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சார் ஓகே சார், நம்ம அஸ் யூஷுவல் அப்ரோச் தான் சரிங்களா. ஸோ அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோ என்னன்னு முதல்ல கொடுத்துட்றோம். ஸோ இன்ட்ரோவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டென்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய கன்க்ளூஷன், நம்மளே தான் கன்க்ளூஷன் சொல்ல போகிறோம். ஸோ என்ன கன்க்ளூஷன், இந்த அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாடி ஆஃப் கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம் ஆஸ்பர் அதை பொறுத்து நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளார இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றோம். இன்ட்ரோடக்ஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம். அப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வேரியஸ் ஃப்ளோ சார்ட்ஸு, வேரியஸ் மெத்தடாலஜிஸ், வேரியஸ் ஃப்ளோ சார்ட்ஸு இல்லை அப்படின்னா டயக்ராம்ஸு, ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் சரிங்களா. ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி, ஓகேவா, ஜஸ்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொஷினில் என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்த வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத நம்மளுடைய எப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய டிசிஷன்ஸை அந்த இடத்துல கன்க்ளூஷனில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் என்டையர் நம்ம எஸ்ஏ ரைட்டிங்கோட கான்செப்ட்டு. ஸோ அண்ட் தென் நம்மளுடைய இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்குற டாப்பிக்கில் அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, லாஸ்ட் ப்ரீவியஸ் யூபிஎஸ்சியில் கேட்ட சரிங்களா, அதாவது 2025, 24, 23 இந்த 3 இயர்ஸில் கேட்ட அந்த பேப்பர் GS 1, 2, 3 பேப்பரில் கேட்ட மெயின்ஸோட ஸ்கிரிப்டிங்கும் ப்ளஸ் குரூப் 1 சர்வீஸில் குரூப் 1 சர்வீஸ் இருக்குது, குரூப் 1A சர்வீஸ் இருக்குது சரிங்களா, 1A அண்ட் 1B சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீசஸில் அவங்க கேட்ட மெயின்ஸோட சரிங்களா, மெயின்ஸோட அப்ரோச்சஸ், அந்த ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 கேட்ட அப்ரோச்சஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம கிளாஸஸை வந்து ஹாஃப் அன் ஹவராக பிரிச்சுக்குவோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நடத்த போகிற சப்ஜெக்ட் வந்து நான் மாநிலங்களை பற்றி செப்பரேஷன், இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி பிரித்தாங்க, இது அட்டவணையில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் எடுத்திருக்கான். ஆர்டிகல் 370 வந்து இவங்க ரிமூவ் பண்ணது சரியாக தப்பா அப்படின்னு யூபிஎஸ்சியில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம்ஸு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ரைம் ஸ்கீம்ஸு, ஸோ இது வந்து சப்ஜெக்டிவாக பார்ப்போம். இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம்ஸு சரிங்களா, இருக்கிற ஷார்ட் டைமில் இந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ண ஸ்கீம்ஸ் என்னென்ன, இது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸில் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க சரிங்களா. இந்த சப்ஜெக்டில் பாலிட்டி, எக்கனாமி, ஓகேங்களா, பாலிட்டி, எக்கனாமி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட்லாம் இந்த ஸ்கீம்லேயே கவர் ஆகிடும் சரிங்களா. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்லாம் இதில் பார்ப்போம். இந்த தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கிறதுல ஒரு உதாரணத்துக்கு சோசியல் ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ப்ளஸ் வந்து கரண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ½ அன் ஹவரில் ரெண்டாக பிரித்து பார்ப்போம். இருக்கிற ஷார்ட் டைமில் என்னால் எவ்வளோ ஆர்டிக்கல் கொடுக்க முடியுமோ சரிங்களா, என்னால் எவ்வளோ கட்டுரைகள் உங்கள் மேலே உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது சாஃப்ட் காப்பியாகவும் நான் கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு as it is very easy to handle. ஓகேங்களா, handle to approach for writing essays. சரிங்களா, சரி இன்றைக்கி சப்ஜெக்ட் உள்ளே போயிடுவோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஏவாக எதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ஸை பார்த்தோம். சரிங்களா, ஸோ பிஃபோர் தட் உங்களோட ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிளாஸ் கடைசியாக பார்த்தோம். சரிங்களா, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை பற்றி பார்த்தோம். இது ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் நடைமுறைகளில் ஊழல் அதனை பற்றி வந்து ஒரு இது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமான நீதிமன்ற தீர்ப்பை வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிஐ ஆக்டோட சரிங்களா, ஆர்பிஐ ஆக்டோட 1951 என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்கோம். தேர்தல் டைமில் நம்ம கொடுக்குற இலவசங்கள் சரிங்களா, எலெக்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய இலவசங்கள் இல்லை வந்து நம்பகத்தன்மம் இல்லாமல் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் போர்ட்ஃபோலியோவில் நம்ம சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாமே ஒரு விதமான ஊழல் அணுகுமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் இந்த கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது 51ங்கிறது செக்ஷன் வந்து ஒன்று என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். செக்ஷன் 123ல் என்ன சொல்லுது, மணி கொடுக்குறத பற்றி சொல்லுதுன்னு சொன்னோம். 123 2ல் சொல்லியிருந்தோம், 3ல் சொல்லியிருந்தோம். சரிங்களா, இந்த 3ல் தான் வந்து இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கை பற்றி பேசியிருந்தோம். சரிங்களா, எஸ்ஆர் பொம்மை வழக்கை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனுவல் பேசிஸை வச்சு சரிங்களா, ஒரு கம்யூனுவல் பேசிஸை வச்சு நீங்கள் வந்து வாக்கு வங்கி சேகரிக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் வாக்கு கேட்குறது வந்து அதுவுமே ஒரு விதமான ஊழல் நடைமுறை தான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 123(3)ல் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ அதாவது இந்த 123(3)ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஓட்டு வாங்குகிறோம் இல்லையா, ஸோ எலெக்ஷன் டைமில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ரிலீஜியன் சரிங்களா, அண்ட் தென் அவங்களுடைய மொழி சார்ந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறதுங்கிறதே ஒரு விதமான ஊழல் நடைமுறை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாங்க. இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 123(4)ல் சொல்லுதுன்னு சொல்லியிருந்தோம். இது என்ன மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு நான் வந்து இப்போ சிஎம் ஆனேன் அப்படின்னா என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு போர்ட்ஃபோலியோவில் வாக்குறுதியாக கொடுக்கலாமே தவிர அதை வந்து இன்டென்ட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம பயன்படுத்துகிறதும் ஒரு விதமான இதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோர்ட் இந்த வழக்கில் அனுராக் நாராயணன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண் சிங்னு சொல்லிட்டு ஒரு வழக்கில் அவங்க கொடுக்கக்கூடிய அதாவது கேண்டிடேட் வந்து நாமினேஷன் அப்போ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனுங்கிறது அவங்க கொடுக்குற அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம கரப்ட் ப்ராக்டிஸ்க்குள்ளே அண்டர் செக்ஷன் 123(4) கீழே கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்போம். இதை ரெண்டை பேஸ் பண்ணியும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்க்ளூஷனில். ஸோ அதுதான் சொல்லியிருப்போம். ஸோ இதை ரெண்டையும் வந்து ஸ்கோப் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ் இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சு தான் வந்து இந்த எலக்ட்ரல் இன்டிகிரிட்டி தேர்தல் வந்து நியாயமாக நடக்கிறதுக்கான சரிங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதை வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இந்த கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலங்களோட வரையறை. சரிங்களா, இது நம்ம இந்த ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அது இன்னும் வேகாக இருக்கும். ஸோ அடுத்து பார்ப்போம். அந்த தீர்ப்பாயங்கள், மாநில தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த ஜம்மு காஷ்மீரை பிரித்தாங்க இல்லையா, அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்டிவ் என்ன அப்படின்னா
discuss the nature of Jammu Kashmir Legislative Assembly after the Jammu and Kashmir Recognition Act 2019 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Briefly describe the powers and functions of the Assembly of the Union Territory of Jammu Kashmir. ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க, 300 வார்த்தையில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்டை பற்றி 150 வார்த்தையில் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜம்மு காஷ்மீரோட பவர்ஸை பயன்படுத்தி பவர்ஸ் என்னென்னங்கிறத ஒரு 150 வார்த்தையில் எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ வந்துடுவோம். இப்போ பாருங்கள். ஸோ பிஃபோர் தட் ஜம்மு காஷ்மீருங்கிறது இப்போ தான் வந்து யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் இது யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்கோம். முதல்ல இண்டிபெண்டன்ஸில், அதாவது வந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக, சரிங்களா, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இது எப்படி இருந்தது, நம்மளுடைய மாநிலங்களை எப்படிலாம் பிரித்தாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும், சரிங்களா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் வந்துடுவோம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் எவ்வளோ அட்டவணைகள் இருக்குது, அதாவது ஷெட்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அட்டவணைகள் எவ்வளோ இருக்குது, பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஷெட்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது, பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் ஒன்றுலையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நிர்ணய சபையை உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் இருக்கும். சரிங்களா? ஒழுங்குமுறை சட்டம், சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773ன்னு சொல்லுவாங்க. பிட் இந்திய சட்டம் 1784ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பட்டய சட்டங்கள் வரும். பட்டய சட்டங்களுக்கு அப்புறம் இந்திய கவுன்சில் சிஸ்டம், அதாவது வந்து மாண்டேகு சென்ஸ் போர்டு சிஸ்டம், அது 1909 வரும். சரிங்களா? ஸோ அதை கடந்து 1919 ஒரு சட்டம் இருக்கும். சரிங்களா? இந்திய அரசு சட்டம் 19 சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 1935 வந்து இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். இந்த இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய 1947 வரையறுக்கப்பட்ட இந்திய சுதந்திர சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திய அரசு சட்டத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை உருவாக்கும் போது, சரிங்களா, அதாவது இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னான் அப்படின்னா, நம்மளை ரொம்ப காலமாக ஆளுகைக்கு உட்பட்ட இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரேன், நான் சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் சுதந்திரம் கொடுத்துட்டேன்னா உங்களை நீங்களே நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பு இருக்கா, அதை முதல்ல எழுதிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் தரதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு முதல்ல வேணும்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் எம்என் ராய் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? எம்என் ராய் தான் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின்ஸ் எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க. அந்த நிர்ணய சபையோட சிம்பிள்ஸு ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய அசம்பிளி வந்து December 9, 1946 அந்த டெம்பரவரி தலைவராக இருக்கக்கூடிய, சரிங்களா, அதாவது பிரெஞ்சு முறைப்படி கூடி அந்த தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்படுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து December 11 நியமனம் பண்ணுவார். இதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து யார் இந்த நிர்ணய சபையோட தலைவராக நம்மளுடைய பிஆர் அம்பேத்கரை நியமனம் பண்ணுவாங்க. அவருக்கு கீழே பல்வேறு விதமான குழுக்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து அந்த வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் மொத்தம் 7 பேர் தான். சரிங்களா? 7 பேர் தான். நிறைய வரைவு குழுக்கள் இருந்துச்சு. அந்த வரைவு குழுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்கான ஒரு பணியை வந்து ஒருத்தர் மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? அவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்திய மாகாணங்கிறது, சரிங்களா, இந்திய மாகாணங்கிறது ஃபஸ்ட்டு அவன் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது இந்திய மாகாணங்கிறது 500+ இருக்கும். சரிங்களா? 500 நீங்கள் அந்த மாகாணங்களை கொண்டு வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 500+ இருக்கும். ஸோ இதில் வந்து 3 மாகாணங்கள் மட்டும்தான் வந்து நம்மளோட சேராது. சரிங்களா? அதாவது ஹைதராபாத், ஜுனாகத், ஜம்மு காஷ்மீர், இந்த 3 மாகாணங்கள் மட்டும் ஹைதராபாத், சரிங்களா, ஹைதராபாத், ஜுனாகத் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 3 மாகாணங்களும் சேராது அப்படின்னா இந்தியாவோட இணையறதில் வந்து விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்கன்னா, இந்த இந்திய சுதந்திர சட்டம், இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, மக்கள் வந்து விருப்பப்படுற இடத்துல, இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் நாங்கள் தனித்தனி நாடு கொடுக்குறோம், இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி நாடு கொடுக்குறோம், நீங்கள் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. சரிங்களா? எங்கே வேணால் போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னா,
ஹைதராபாத்லேயும் ஜுனாகத்லேயும் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, ஹைதராபாத்லேயும் ஜுனாகத்லேயும் ஆட்சி பண்ணுறவங்க சரிங்களா, ஆட்சி பண்ணுறவங்க முஸ்லீமாக இருப்பாங்க. ஓகே, ஆட்சி பண்ணுறவங்க முஸ்லீம்களாக இருப்பாங்க. ஓகேவா, ஆனால் மன்னர்கள் வந்து முஸ்லீம், மன்னர் வந்து முஸ்லீம் சரிங்களா, முஸ்லீமாக இருப்பார். ஆனால் மக்கள் வந்து ஹிந்துக்களாக இருப்பாங்க ஹைதராபாத்லேயும் ஜுனாகத்லேயும். ஸோ அதனால் இவங்க மன்னர் வந்து முஸ்லீமாக இருந்ததுனால நான் பாகிஸ்தான் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எனக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிற்பாங்க. ஓகேவா, மீன் டைமில் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் சரிங்களா, ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் ஹிந்து. ஓகேவா, ஆனால் மக்கள் எல்லாருமே முஸ்லீம் சரிங்களா. இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது, மக்கள் எல்லாருமே முஸ்லீம். ஸோ அவன் இந்திய சுதந்திர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இந்திய சுதந்திர சட்டத்தை பொறுத்த மட்டும் முஸ்லீம், அதாவது அவங்கவுங்க கம்யூனல்னால் ரிலீஜியன் பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் சேர்ந்துக்கலான்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீரை விட்டு கொடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும். அதனால தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்னு சொல்கிறான். இந்த இந்திய சுதந்திர சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எங்களை வந்து ப்ளேம் பண்ணி உங்களோட ஜம்மு காஷ்மீர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாகிஸ்தான் இன்னமும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான் சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட மாநில ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவாக இருப்பார். உடனடியாக நம்மளுடைய ஆர்மியை கொண்டு போயிட்டு ஹைதராபாத்து ஜுனாகத்தையும் உடனே படிய வச்சுருவார். இங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் அந்த மாதிரி பணி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துகளை கொடுப்பாங்க சரிங்களா. ஆர்டிகல் 370 சொல்லிட்டு ஒரு சிறப்பு அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா. ஸோ இது வந்து வரலாறு, இது வந்து என்ன அப்படின்னா வரலாறு. ஸோ இந்த இதில் வாக்கெடுப்பு முறைகள் அப்புறம் மதச்சார்பின்மையெல்லாம் வரும், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனில் எடுத்த உடனே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு அட்டவணை என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக இங்கே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து அட்டவணையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஷெட்யூல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 12 வகையான ஷெட்யூல் இருக்குது. ஓகேவா, ஸோ 12 வகையான ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அட்டவணை ஃபஸ்ட்டு சரிங்களா, ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் நம்ம ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பிரதேசத்தோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிகல் 1-4க்கும் என்ன ஜம்மு காஷ்மீருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களை வந்து இல்லை இந்த ஒன்றியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1ல் இந்த ஒன்றியத்தை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அது வந்து அதாவது பாரத் அப்படிங்கிறத யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய டெரிட்டரிஸையும் சரிங்களா, டெரிட்டரிஸையும் அதை பற்றி சொல்கிற அட்டவணை தான் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னு முன்னமே சொல்லிட்டோம். ஸோ அது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்பெசிஃபை பண்ணுற இதுதான் வந்து ஸ்டேட்ஸு. ஸோ இந்த டெரிட்டரிஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்புறம் யூனியன் டெரிட்டரின்னு பிரிக்கிறோம். டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை கவர்மெண்ட் அட் எனி டைம். இது 3 விதமாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 1ல் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு உதாரணத்துக்கு த டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா, இது வந்து மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள். ஒரு உதாரணத்துக்கு டெல்லி எடுத்துக்கோங்களேன். ஸோ டெல்லியில் சட்டமன்றம் இருக்குது சரிங்களா. பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்களேன், பாண்டிச்சேரியில் வந்து சட்டமன்றம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து த டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட். யூடிங்கிறது நம்ம லக்ஷத்தீவுலாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது லக்ஷத்தீவு. அப்புறம் இப்போ பார்க்குற ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே யூடின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் எப்போ வேணால் அக்வயர் பண்ணுறது வந்து இந்த 7 சிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய யூடிஸை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து தேசத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பாடுகள் நடைபெறக்கூடிய அந்த யூடியை வந்து கவர்மெண்ட் எப்போ வேணால் அந்த பவர்ஸை வந்து லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 1ல். சரி, இங்கே பாருங்கள், இந்த யூனியன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட், இதை என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது
ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் ஒன்றும் இல்லை. இதில் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த கவர்மெண்ட்டால் எப்போவுமே அக்வயர் பண்ணிக்க முடியாது. ஆனால் யூனியன் டெரிட்டரி அப்படி கிடையாது. அவன் அக்வயர் பண்ணிப்பான். சரிங்களா? அவன் எப்போ வேணால் அவன் துணைநிலை ஆளுநர்கிட்ட தான் பவர் வச்சுருப்பான். அந்த துணைநிலை ஆளுநர் மூலியமாக எப்போ வேணால் அவன் எடுத்துப்பான் அதை. சரிங்களா? அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த யூடி இருக்கு இல்லையா, இந்த யூடியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி நடத்தும். டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி நடத்தும் த்ரூ லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் மூலியமாக. நீங்கள் எந்த பில்லு பாஸ் பண்ணணும் என்ன பண்ணனாலும் 100% அந்த லெஃப்டினன்ட் கவர்மெண்டோட பர்மிஷனோட தான் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். அங்கே எல்லாமே இங்கே மாதிரி சட்டமன்றத்தில் வச்சுக்கிட்டு ஆளுநருக்கு அமிச்சு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸோட, அதாவது மாநிலங்களோட கூட்டமைப்பு தான். சரிங்களா? மாநிலங்கள கூட்டமைப்பு தான் நம்ம யூனியன் ஆஃப் இந்தியா, அதான் இந்தியாவோட ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதை தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இருந்த போதில் கூட ஆர்டிக்கல், அதாவது இதில் இப்படி தான் சொல்லியிருக்கு, இப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்டிகல் 2. ஸோ ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் 2 விதமான பவர்ஸ் பார்லிமெண்ட் கொடுக்குது. என்ன விதமான பவர்ஸும் கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஒரு புதிதாக மாநிலங்களை உருவாக்குறதுக்கும் அதை அதனுடைய எப்படி சொல்கிறதுனா, அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதிகாரங்களை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குறது ஆர்டிகல் 2. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இப்போ செஞ்சுருக்கிறாங்க அங்கே. ஓகேவா? இந்த ஆர்டிகல் சொல்லுங்கம்மா. சார், ஆர்டிகல்ஸ்ங்கிறது சரி. ஸோ அடுத்து பார்த்துருவோம். இந்த ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த இந்தியாவில் புதிதாக ஒரு மாநிலங்களில் தோற்றுவிப்பதற்கு அதிகாரங்களை கொடுக்குறது, அதற்கான வரையறைகளை அதிகாரம் கொடுக்குறது இந்த ஆர்டிகல் 2 தான். இதை பேஸ் பண்ணி தான் தெலுங்கானாவை அவங்க பிரிச்சிருப்பாங்க. கடைசியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தெலுங்கானாவை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒன்றியம் எல்லைகளில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு முத எஸ்கே தார் கமிட்டின்னு போட்டாங்க. சரிங்களா? எஸ்கே தார் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. 48 எஸ்கே தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மொழிவாரி அடிப்படையில் நீங்கள் மாநிலத்தை பிரிக்கக்கூடாது, அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா இந்திய ஒன்றியம் மேலும் சிதறவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, பிரிக்க மாட்டார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜேவிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 குழு போடுவாங்க. அந்த ஜேவிபி குழு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் அதாவது ஜேவிபினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ஓகேங்களா, பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரும் இவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேணாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆனால் இவர் ஒருத்தர் இறந்துடுவார். ஆந்திராவில் ஒருத்தர் இறந்துடுவார். சரிங்களா? அவர் எனக்கு நீங்கள் நம்ம மதராஸ் மாகாணத்திலேருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரதம் இருந்து, காங்கிரஸ்காரர் உண்ணாவிரதம் இறந்துடுவார். ரைட்டுங்களா? பொட்டுராஜு ராமையான்னு சொல்லிட்டு இறந்துடுவார். அவர் இறந்துக்கிட்டதுக்கு அப்புறம் சரிங்களா, உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனடியாக நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொழிவாரி ஆந்திர பிரதேசத்தை பிரிச்சுடுவார். முதல்ல மொழிவாரி பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம் தான் முதல்ல பிரிச்சுடுவார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பசல் அலின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுவாங்க. பசல் அலி கமிட்டி போடுவாங்க. இந்த பசல் அலி கமிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது 1948 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்களோட ரிப்போர்ட்ஸ் 1955 செப்டம்பர் 22 கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நவம்பர் 1 1956, ஸோ நவம்பர் 1 1956 இதை கொண்டு வரும்போது, சரிங்களா, இதை நடைமுறைப்படுத்தும் போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. சரிங்களா? 14 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, 6 யூடி இருந்துச்சு. சரிங்களா? 6 யூடி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசத்தும் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு இதனுடைய பேசிக்ஸு. இந்த யூடியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இந்த யூடியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, நம்ம யூடியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்.
இதுதான் இதனுடைய கான்செப்ட். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச யூனியன் பிரதேசங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச யூனியன் பிரதேசங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி, கோவா சார். சார் ஆம், ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். கோவாக்கு கோவா, பாண்டிச்சேரிங்களா? கோவா, டெல்லி, அந்தமான், அந்தமான். சரிங்க சார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அப்புறம் டையூ டையூ டாமன். டாமன், பாண்டிச்சேரிங்க சார். டையூ டாமன். ஓகே, டையூ டாமன். ஓகே சார். நெக்ஸ்ட்டு டெல்லி சொன்னீங்க இல்லையா? டெல்லி. ஓகே, பாண்டிச்சேரி சொல்லிட்டீங்க. பாண்டிச்சேரி. வேறு ஜம்மு. ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, ஓகே. இப்போது கொண்டு வந்தது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஸோ இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தாதர் அண்ட் நாகர் ஹவேலியை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? எடுத்துருவாங்க. அப்புறம் சண்டிகர் இருக்கும். இதில் நீங்கள் சண்டிகர் விட்டுட்டீங்க. சண்டிகர் இருக்கும், லட்சத்தீவுகள் இருக்கும். சண்டிகர், நம்ம லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா? லட்சத்தீவுகள் இதெல்லாம் விட்டோம் நம்ம. லட்சத்தீவுகள். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சண்டிகர் வந்து ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய பரிந்துரையில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் முதல்ல யூடிஐ தான் இருக்கும். சாரி, முதல்ல வந்து நம்ம மாநில அந்தஸ்து தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 370 போட்டு அதில் வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டு அக்டோபர் 31, சரிங்களா, அக்டோபர் 31, 2019 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து, சரிங்களா, கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து சட்டமன்றத்துடன் கூடிய யூடியாவும், ஓகேவா, லடாக்கை வந்து, சரிங்களா, லடாக்கை வந்து சட்டமன்றம் இல்லாத, சரிங்களா, சட்டமன்றம் இல்லாத யூடியாவும் பிரிச்சுருவாங்க. சரிங்களா? இந்த வந்து அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடு சேர்த்து, இங்கே நாட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதை தான் இப்படி தான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து யாருக்கிட்ட இதை வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்குரிய அதிகாரங்களில் பயன்படுத்தி இந்த ஜம்மு காஷ்மீரை மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாத்ரா நாகவலின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இடத்துல வந்து இந்த தாத்ரா நாகவலின்னு சொன்னோம். இப்போ மொத்தமாக வந்து 9 சொல்லியிருக்கோம் இல்லையா? 9ல் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக நான் 8 தான் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, 8 தான் சொன்னேன். 8ல் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாத்ரா நாகர்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தாத்ரா அண்ட் நாகர்வேலி அப்படின்ட்டு இருக்கோம். இந்த தாத்ரா நாகர்வேலியும் டையூ டாமனையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. சரியா? டையூ டாமனையும் ஒன்றா சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் பிரிக்கும் போதே டையூ டாமன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால தான் அந்த 8ங்கிறது இன்னும் மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறத படி பார்த்தீங்கன்னா 9 வரணும். எதுக்காக 8 வருதுன்னா, இந்த தாதர் நாகர்வேலியை ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தாதர் நாகர்வேலி வந்து தனியாகவும் டையூ டாமன் தனி நிர்வாகமும் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் பிரிக்கிறதுக்காக தாதர் நாகர்வேலியும் டையூ டாமனையும் ஒன்றிணைச்சிருவாங்க. ஒன்றிணைச்சு ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 யூடி தான் இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ரொம்ப முக்கியம். டெல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்லி தான் சொல்லணும். டெல்லி, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டையூ டாமன், சரிங்களா, லட்சத்தீவுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டிகர், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், லடாக். ஸோ லாஸ்ட்டாக தாத்ரா நாகர்வேலி ப்ளஸ் வந்து டையூ டாமன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜனவரி 26, 2020, சரிங்களா? ஜனவரி 26, 2020, சரிங்களா? ஏன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் ரெண்டு யூடி பிரித்ததுனால நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 3 வந்து ஒரு புது ஸ்டேட்டை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர்ஸை எம்பவர்ஸ் பண்ணுது. சரிங்களா? 2 கண்டிஷன் தான் ஆர்டிகல் 3ல். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பிரசிடெண்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ஸோ இப்போ ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடில், சரிங்களா, இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சுருக்கணும். மணி பில்லாக முதல்ல கொண்டு போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஆர்டிகல் 4ங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த லாஸ் தான். ஸோ அதை பொறுத்து தான் இதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா
ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேர் மாற்றம் பண்ணுறது, எல்லைகளை வரையறுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த 2 3ல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் பேஸ் பண்ணி செஞ்சுக்கலாம்னு சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இதில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பவுண்ட்ரியை வரையறுக்கிறப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையுமே வந்து பெருவாரி யூனியன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கமிஷன்ஸ் இது வரைக்கும் ஸ்டேட்ஸை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஜூன் 1948 எஸ்கே தார் சேர்மனாக எஸ்கே தார் இருப்பார். அவருடைய தலைமையில் பண்ணியிருப்பாங்க ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டை பண்ணுறதுக்கு, அதாவது மொழிவாரி மானியங்களை பிரிப்பதற்காக முதல்ல இந்த எஸ்கே தார் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்ஷன்ஸ்க்கு வேணால் நீங்கள் பண்ணுங்கள், நாட் ஃபார் லிங்குஸ்டிக் ஃபேக்டர், அதாவது தனியாக பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்புறம் டிசம்பர் 48 பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி, இப்போ தான் சொன்னேன், இந்த ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா அவங்களுடைய 3 பேருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜில் இந்த ஸ்டேட்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸுங்கிறத அப்படிங்கிற ப்ராசஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வேணாம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த ரீஆர்கனைசேஷனே வேணாம், மொழியை பேஸ் பண்ணி வேணாம், லாங்குவேஜை பேஸ் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஈவென்டோ அதுக்கப்புறம் டிசம்பர் 53 ஃபசல் அலின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்துண்டுப்பாங்க, மொழி அடிப்படையில் நீங்கள் ரீஆர்கனைசேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. ஆனால் த திங் இஸ் தட் கவர்மெண்ட் வந்து ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி, இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குன்னா தமிழ் மட்டும்தான் அந்த இடத்துல பேசணும், தமிழ் மட்டும்தான் பேசணும், வேறு லாங்குவேஜ் எதுவும் பேசக்கூடாது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிருஷ்ணகிரி போயிடுப்போம். சரிங்களா? கிருஷ்ணகிரியில் ஒசூர்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பீப்புள்ஸும் இருப்பாங்க, தமிழ்நாடு பீப்புள்ஸும் இருப்பாங்க, கர்நாடகியும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேரியஸ் ஸ்டேட்ஸில் அந்த பார்டர்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லா லாங்குவேஜஸும் பேசுவாங்க, 3 மொழிகளும் பேசுவாங்க. மீன் டைமில் நீங்கள் கர்நாடகா போனீங்கனாலும், இல்லை வந்து ஆந்திராவில் குப்பம் போனீங்கனாலும், சிவாஜி நகரில் போனீங்கனாலும் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே பேசுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிற அதன் அடிப்படையில் நீங்கள் பிரிக்கக்கூடாது, மெஜாரிட்டி அதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம், ரீஆர்கனைசேஷன் பண்ணலான்னு மட்டும்தான் அக்செப்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மொழிவாரி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து 1953 தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுவாங்க. சரிங்களா? முதலில் பிரிக்கப்பட்ட மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிற மொழிவாரி மாநிலங்கிறது ஆந்திர பிரதேசம் தான். கடைசியாக பிரிக்கப்பட்டது தெலுங்கானா. சரிங்களா? இப்போ தான் சொன்ன யூனியன் டெரிட்டரியை பற்றி சொன்னேன். அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இது போர்ட் பிளேயர், இதனுடைய கேபிட்டல் 56 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லட்சத்தீவு, நேஷ்னல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து தாத்ரா அண்ட் நாகர்வேலி ப்ளஸ் டாமன் டையூ. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாதர் அண்ட் நாகர் ஹவேலியும் தனியாக ஒரு யூடியாவும் அண்ட் தென் டாமன் டையும் தனியாக இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் இந்த நாளையும் ஒன்றாக்கி டாமனை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கிட்டு உருவாக்கிட்டாங்க. அப்புறம் புதுச்சேரி அண்ட் தென் சண்டிகர், ஜம்மு காஷ்மீர். இதை கவனிங்க, ஜம்மு காஷ்மீருக்கு 2 விதையான கேபிட்டல் இருக்கும். ஸோ யூடியில் வந்து ஸ்ரீநகர் இருக்கும், ஜம்மு இருக்கும். வின்டர் சீசனில் ஜம்முலையும் சம்மர் சீசனில் ஸ்ரீநகர்லையும் கேபிட்டலாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்கள் இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து லடாக்குக்கு லே. சார் மேடம் சொல்லுங்கள் மேடம். சார் லட்சதீப். ஓகே, ஸோ இடி எப்படி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க, யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார் வந்து இப்போ ஸ்ரீ விஜயபுரம் சார். சம்மர் கேபிட்டல் வின்டர் கேபிட்டல் சொன்னோம் இல்லையா, ஸோ அது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா யூடியோட லெஜிஸ்டிவ் அசம்பிளி, ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் நம்ம வந்து லெஜிஸ்டிவ் அசம்பிளி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், வித்து லெஜிஸ்டிவ் அசம்பிளி ஆஃப் யூடின்னு சொல்லியிருந்தோம். லடாக்கில் வந்து சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இது ஓகே. ஸோ இந்த அளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதுமானது, நம்ம போயிடலாம். இந்த லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த நம்மளுடைய தலைநகர் டெல்லி இருக்கு இல்லையா, அந்த தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம.
அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்கிறதுனால, அதுவும் நம்ம நேஷ்னல் கேபிட்டலுங்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ஒரு துணைநிலை ஆளுநர் தான் அங்கேயும் இருப்பாங்க. இந்த துணைநிலை ஆளுநர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டெல்லியிலையும் சட்டமன்றத்தோட கூடிய ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு யூனியன் டெரிட்டரி அது. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 69வது அமெண்ட்மெண்ட் படி 1991 இதை வந்து இந்த டெரிட்டரியை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நல்லா கவனமாக கவனிங்க. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க, நாட் கவர்னர் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடங்கள்லேருந்து இது டிஃபர் ஆகும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஜம்மு காஷ்மீர், பிஃபோர் ஜம்மு காஷ்மீர், ஆஃப்டர் ஜம்மு காஷ்மீர். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி வந்து 21. சரிங்களா? அதாவது வந்து பகுதி 21 என்ன சொல்கிறான் அப்படின்னா, பகுதி 21 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21க்கு கீழே தான் இந்த ஆர்டிகல் வரும். இந்த 21 பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதாவது டெம்பரரி பேசிஸில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? டெம்பரரி பேசிஸில் இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 21 அவன் வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். அது வந்து இந்த என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸு அது இருக்கக்கூடிய அமைவிடத்தை பொறுத்து அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறான். சரிங்களா? இங்கே அதே சொல்லியிருக்கான் பாருங்கள். ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ப்ரொக்ளைம்டு இட் டு பி டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இது இந்த சொல்கிற பகுதி எதுனா 21. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிறப்பு அந்தஸ்தை அந்த ஜம்மு காஷ்மீர் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது என்னங்க சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு, சரிங்களா, நம்ம நிலம் வாங்க முடியாது. ரைட்டா? அங்கே போய் இடம் எதுவுமே வாங்க முடியாது. அந்த சிறப்பு அதுக்கு மட்டும் தனியாக கொடி இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக கொடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7-8 வகையான சிறப்பு அந்தஸ்தோடு சேர்த்து அதை கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்போ அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரை வந்து அந்த காலத்தில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாமே முஸ்லீமாக இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணாங்க. ஏன்னா அங்கே நிறைய செல்வ வளங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். மன்னர் ராஜா சிங் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு 100% அவங்க மக்கள் வந்து நல்ல கவர்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா, அவங்களோட எதிர்காலத்தை பொறுத்து தான் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சேர்றோம்னு சொல்லிட்டு அவரை ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஆர்டிகல் 370 நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் அப்போவே அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் அப்போவே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துலலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 370 படி மத்திய அரசாங்கம் வந்து டைரெக்டாக வந்து அவங்க மேலே எந்த ஒரு விதிகளையும் திணிக்க முடியாது அவங்க மேலே. சரிங்களா? நீங்கள் எந்தாவது ஒரு சட்டம் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஒரே ஒரு மாநிலத்துக்கு பொருந்தாது. அது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இங்கே பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஆர்டிகல் 370 படி அந்த ரூலோ அது வந்து அவங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை தவிர, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு இராணுவம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இராணுவத்துக்கான அவங்கக்கிட்ட அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபினான்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அந்த ஸ்டேட்டை அந்த சட்டமன்றத்தை கேட்டு தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே வெளி மாநிலத்தவங்க போய் அங்கே வாழ முடியாது. இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா அங்கே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்போ வந்து ஆகஸ்ட் 5, 2019 வந்து இந்த ஒரு மறுசீரமைப்பு போட்டு அதை வந்து காலி பண்ணிட்டாங்க. சரிங்களா? காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னவா பண்ணியிருப்பாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அந்த இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீர் வந்து வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒரு யூடி பொசிஷன்லையும் ஒரு அந்தஸ்துலையும்
லடாக்கை வந்து கேபிட்டல் லே அதில் வச்சு வித்தவுட் அசம்பிளி, சரிங்களா, வித்தவுட் அசம்பிளியோட ஒரு ஸ்டேட்டாகவும் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் ரீஆர்கனைசேஷனு. இதில் பாருங்கள், இந்த ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி, ஆகஸ்ட்டுக்கு 5க்கு பின்னாடி, இதெல்லாம் நமக்கு மெயின்ஸில் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இந்த ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டாக இருக்கும், ஆனால் இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டு கிடையாது ஜம்மு காஷ்மீர். ஓகேவா. இங்கே சிட்டிசன்ஷிப் வந்து முன்னாடி டியூவல் சிட்டிசன்ஷிப்பாக இருந்துச்சு, இப்போ கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க மாதிரி தான் அங்கேயும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக மாறிடுவாங்க. ஃப்ளாக்லாம் முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீர் இருந்தது, இப்போல்லாம் ஒரு ஃப்ளாக் தான். சரிங்களா. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து இப்போ அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஈவன் நம்ம சொல்லணும் அப்படின்னா அசம்பிளி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் 5 வருஷம் தான் வந்து அதனுடைய காலம். ஆனால் வந்து இந்த பீரியட் ஆஃப் இதுவே பார்த்தீங்கன்னா அசம்பிளியே 6 வருஷமாக வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா. நம்ம சட்ட மேலவை மாதிரி ஒரு நிரந்தர அவை மாதிரி அவங்க அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் நடக்கும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்போ அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், பெண்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து அவுட் சைடு ஆஃப் ஜம்மு காஷ்மீர் பீப்புளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இது எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்களேன். இப்போது இங்கேருந்து யாரோ இங்கேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு இங்கேருந்து டூருக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க இல்லை வெளியில் வந்து படிக்கிறதோ எந்த விஷயத்தையும் அந்த உமன் வந்து பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த சட்டத்திட்டங்களை வந்து வரையறை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த கம்யூனல் பேசிஸில் வச்சுருந்தாங்க. அது எல்லாம் இப்போ ரிஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற உமன் வந்து எந்த கண்ட்ரியில் நம்ம எப்படி நம்ம யூஷுவல் இருக்கிற மனிதர்கள் போலயே யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும், மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சரிங்களா. நம்ம வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி என்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம்னா, ஜம்மு காஷ்மீரை பிரித்தது சரின்னு தான் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து பதிலுக்கு வந்துடுவோம். ஸோ பதிலுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேறு சம் ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னா, இதில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி நாகாலாந்துக்கு இருக்குது, அசாம், மணிப்பூர், ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னால் ஃபண்டு அதிகமாக கொடுப்பாங்க. சரிங்களா. மற்றபடி பெரிய வேறு ஒன்றும் இதில் இல்லை. ஃபண்டு கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து காண்டிஜென்சி ஃபண்டுலாம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு போர்க்கால அடிப்படையில் ஏதாவது அவங்களுக்கு வந்து நடக்குது அப்படின்னா, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்லலாம் ஏதாவது வந்து பேரிடர்கள் இல்லை பேரிழப்புகள் வந்துச்சுன்னா, இங்கே 100 கோடி ரூபா கொடுத்தோம், நீங்கள் ஆள்ற ஆட்சி புரியக்கூடிய அந்த மாநிலங்களில் 200 கோடி ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. காண்டிஜென்சி அப்படி தான் பயன்படுத்த முடியும். ஸோ அவங்க நினச்சிட்டா உடனேலாம் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்போ நேராக நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் ஆர்டிக்கலுக்கு வந்துடுவோம். ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்கிறத பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலும் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீரோட அந்தஸ்து மாற்றங்கிறது வந்து நம்ம 370 ஆர்டிக்கலை பற்றி பேசினோம். இந்த 370 ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத சொல்லியிருந்தோம். இதை வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த பில்லை வந்து கொண்டு வந்திருப்பார். ஆகஸ்ட் 5, 2019 கொண்டு வந்திருப்பார். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் 2019 சொல்லிட்டு. சரிங்களா. ஆர்டிகல் 370ங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். தற்காலிகமானது தான் வந்து ஆர்டிகல் 370. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பகுதியில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. இடைக்காலத்தில் சிறப்பு வகையான முறைகளை பயன்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருந்தோம். நீங்கள் ஆர்டிகல் 370 வந்து நீங்கள் நிரந்தரமாக நீக்கிறதுக்கு வந்து அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா. அது இந்த இடத்துல ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த 370-35 வரலாறு எல்லாமே நான் அங்கே சொல்லிட்டேன். அதுதான் இந்த இடத்துல தமிழில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. அதுதான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நான் முன்னமே சொன்னேன் இல்லைங்களா, அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பொறுத்த வரைக்கும் நான் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டேன், நீ அதை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரை சொல்ல முடியாது. சரிங்களா. ஜம்மு காஷ்மீரை சொல்ல முடியாது. ஆர்டிகல் 370 அதில் கொடுத்துருக்க விதிகளின்படி அவன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். இது எனக்கு பொருந்தாது, உங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு தான் பொருந்துன்னு சொல்லுவான். அந்த நீங்கள் கொடுக்குற கவர்மெண்ட், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியாக இருக்காங்கன்னா, அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுப்பான். நான் பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தால் எப்படி ஏற்றுப்பான்னா, ஏற்றுக்க மாட்டான். அவனால் ரூல் பண்ண முடியாது அந்த இடத்துல. சரிங்களா. ரூல் பண்ண முடியாது. இந்த இடர்பாடுகள்லாம் களையணும்னா சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முழுமையாக வந்து அந்த இதை எடுத்துட்டாங்க. சரிங்களா. எடுத்துட்டாங்க.
ஸோ இதுதான் ஃபுல்லாகவே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே, தமிழ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த 370 35A சரக்குகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதில் ஏன் வந்து 370 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அசம்பிளி வந்து 6 இயர்ஸ் இங்கே இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஜம்மு காஷ்மீர் லடாக் இது 2 பிரிச்சிருக்கிறாங்க. 6 இயர்ஸ் இருக்கும். இந்த பீனல் கோடுங்கிறது அங்கே கிடையாது. சரிங்களா, ஆர்பிசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 356 ஆர்டிக்கிளே அங்கே வந்து அப்ளை பண்ணுறது வந்து நம்ம சிரமமாக இருக்கணும். சரிங்களா, அதை இம்போஸ் பண்ணுறதே வந்து நம்ம கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டெல்லாம் அங்கே வாங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையும் செய்யலாம். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் செய்யலாம். நீங்கள் அந்த 370 வந்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த டெம்பரரி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரரி ப்ரொவிஷனை வந்து 370 நீக்கினதுனால நம்ம எல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு வந்து செப்பரேட் ஃப்ளாக் கிடையாது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனர் 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் பீனல் கோடு உண்டு. அப்புறம் 356 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லடாக்லேயும் ஊட்டிலையும் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸ் வந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணால், அம்பானி நினச்சாலும் அங்கே போய் இடம் வாங்கலாம், நம்ம நினச்சாலும் இடம் வாங்கலாம். முன்னாடி வந்து உலக பணக்காரரில் பணக்காரனாக இருந்தாலும் அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் இடம் வாங்க முடியாது. இப்போல்லாம் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஒரு கிளாஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது வாங்க, இந்த ப்ரொபோஸ்டு நியூ மேப் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பாகிஸ்தான், அதாவது ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இது வந்து யூடி வித் அசம்பிளி. இந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த வந்து சம்மர் சார் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சார். அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான், ஆனாலும் நம்மளுடைய இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, நம்மளுடைய மேப் உள்ளே தான் இருக்குது. மக்கள் வந்து இது எல்லாமே இதாக இருக்குங்க, இமயமலையாக இருக்கும், அங்கங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாம் தான் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அப்போக்கப்போ சண்டை போடுறான் இல்லையா, உள்ளே வந்து சண்டை போடுறான் இல்லையா, இங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இங்கே எல்லாம் பனிப்பிரதேசமாக இருக்கும். எல்லாமே அங்கங்கே மலையாக இருக்கும், மலைகளாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, திடீர்னு உள்ளே வந்து சண்டை போட்டு உள்ளே 4 பேர் 5 பேர் வந்து உட்காந்துப்பான். அதனால தான் அதை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா, ஆனால் முழுமையாக இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த ப்ளூ கலரும் இந்த லடாக்கும் தான். ஸோ இதுதான் புது மேப்பு. இந்த வெள்ளை கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா, ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் கீழே தான் இருக்காது. ஆனால் இவன் அடிக்கடி வந்து எங்களுடைய இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு பிரிச்சுக்கிறான். சரிங்களா, இந்த பக்கம். ஸோ லடாக்கில் ஒரு பக்கம் சீனாக்காரன், இது வந்து சீனாக்காரன் சண்டை போட்டுட்டு இதை வந்து பிடிச்சிக்கிறான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய அவுட்லைனுங்கிறது இதுதான். நம்மளுடைய அவுட்லைனுங்கிறது நம்ம ஆஸ் பர் அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படி இதுதான் நம்மளுடைய அவுட்லைன். சரிங்களா, மேப் இதுதான். இப்போ ப்ரொவிஷன் பண்ணுறது 100% நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஜம்மு காஷ்மீருக்கு ஜம்மு ஒரு கேபிட்டல், காஷ்மீர் ஒரு கேபிட்டல் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரிங்களா, இங்கே லடாக்கில் வந்து வித்தவுட் அசம்பிளி. இதெல்லாம் கான்செப்ட், இது ரிட்டனில் நீங்கள் எழுதணும். சரி ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்துடுவோம் நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு வந்துடுவோம். இப்போ நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த ரெகக்னேஷன் ஆக்டை பற்றி சொல்கிறோம். அப்புறம் நம்ம வந்து ஆஸ் பர் சூட்டபிள் படி நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா, இப்போ இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த ஆக்ட்டுங்கிறது, ஜம்மு காஷ்மீர் ஆக்ட்டுங்கிறது ஒரு நம்ம அதாவது வந்து ஒரு மொழி ரீதியாக இல்லாமல், சரிங்களா, ஒரு அசம்பிளியோடு சேர்த்து நம்மளுடைய அந்த 370 ஆர்டிக்கிளை அபாலிஷன் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு மறுசீரமைப்பு அமைப்பு தான். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனே இந்த 370 அதாவது 370 வந்து அவங்க நீக்கிட்டு இந்த மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தோன்னா ஃபஸ்ட் எலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற கவர்மெண்ட் மாதிரி அந்த இடத்துலையும் நல்ல முறையில் நிறைய விதமான ஸ்கீம்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்னோம், நேச்சர் ஆஃப் த ஜம்மு காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஆர்டிகல் போனதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2ஆக பைஃபிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக். இதை நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
முக்கியமான விஷயம், அந்த ஆர்டிகல் 370 வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரொவிஷனும் போயிடும். ஸோ அதை நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல போயிடும். அதுக்கப்புறம் பவர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டெல்லி மாதிரி புதுச்சேரி மாதிரி என்னென்ன அசம்பிளிஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட்டில் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய அந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பாலம், அந்த மலையை குடஞ்சி அவன் உள்ள ட்ரெயின் கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்துறதுக்காக நிறைய விதமான விஷயங்கள் அவங்களால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டைரெக்டாக இம்பேக்ட் பண்ண முடியுது. சரிங்களா, ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஃபினான்ஷியல் பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்ஜி, அதாவது லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ, சரிங்களா, அவர் வந்து என்ன அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அதை தான் ஃபினான்ஸ் பில், மணி பில்லை வந்து நம்ம அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண முடியும். இப்போது எதுனா லடாக்கில் ப்ரெசென்ட் பண்ண முடியும், சாரி ஜம்மு காஷ்மீரில் பண்ண முடியும். ஆனால் லடாக்கில் டைரெக்டாக அவங்க வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் மூலியமாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி நடத்துகிறாரு. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபினான்ஷியல் பவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் வந்து நீங்கள் வந்து லெஃப்டினன்ட் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட அசம்பிளியில் வந்து மணி பில்லை பாஸ் பண்ணணும். சரிங்களா, பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது அந்த பவர்ஸ் ஆஃப் லெஃப்டினன்ட் ஜெனரல் கொடுத்துக்கிறாங்க. பப்ளிக் ஆர்டர், போலீஸ் மேட்ரு ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான், நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான். சரிங்களா, அதை கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த எல்ஜி வந்து ஆன்டி கரப்ஷன் ப்ரூ, ஆல் இண்டியா சர்வீஸ் இதெல்லாமே வச்சுருக்க மாட்டாங்க. சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கோர்ட்டு அதை பற்றி பேசணும். இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை வந்து ஜம்மு காஷ்மீர் அசம்பிளியில் எலெக்ஷன் இல்லாமையே, சரிங்களா, கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது முக்கியமான பேசுபொருளாக அந்த டைமில் ஆச்சு. சரி, இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பவர்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி போஸ்ட் 2019ங்கிறது சிக்னிஃபிகன்ட்லி லிமிட்டட் கம்பேர்ட் டு தோஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டேட்ஸ். சரிங்களா, அசம்பிளி கேன் லெஜிஸ்லேட் ஆன் மெனி சப்ஜெக்ட்ஸ் பட் கீ ஏரியாஸ் சச்சஸ் லா அண்ட் ஆர்டரு, ஃபினான்ஷியல் மேட்ரு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. த ஸ்ட்ரக்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் மாடல் சிமிலர் டெல்லி, அதே மாதிரி பாண்டிச்சேரி, இந்த மாதிரியே நம்மளால் பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க சொல்லலை. இதில் என்னென்னா நம்ம இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிற நம்ம இந்திய குடிமக்கள், அவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொவிஷனையும் வழங்குறதுக்கு இந்த சட்டம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமாக இருக்குது. இது முழுமையாக வந்து தனிநபரோட அந்த ஜம்மு காஷ்மீரில் வசிக்கக்கூடிய மக்களோட ரிலீஜியன் சார்ந்த விஷயம் கிடையாது. அதனால் இது வந்து நாட்டோட முன்னேற்றத்திற்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா சார்? ஓகேங்களா, ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல். இந்த அமெண்ட்மெண்ட் ஒரு சட்டத்தை திருத்தம் செய்கிறதுக்கு ஒரு ரூலை வந்து அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, தேவைகளின் அடிப்படையில் ரைட்டுங்களா, மக்களோட நலன் கருதி மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 368ல். இது வந்து 3 பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது, அதான் சார் சொல்லுது அந்த ஆர்டிகல் 368. சட்டம் வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு முழு பவரும் உண்டு, அந்த முழு பவரும் உண்டு. இந்த முழு பவரையும் 3 வகையாக பண்ணலாம். சரிங்களா, பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றங்களில் சட்டம் இயற்றி அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போகிறது. சரிங்களா, இது வேறு சிம்பிள் மெஜாரிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து 3ல் 1 பங்கு, மக்களவையில் 3ல் 1 பங்கு இருந்து அவங்க அந்த வாக்கெடுப்பு நடத்தி அவங்க வந்து ஓகே பண்ணாங்கன்னா இது அந்த இதை வந்து அந்த மாநிலத்தோட பேரை வந்து மாற்றம் பண்ணிடலாம். அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ ஒரு மக்களவை இருக்குது அப்படின்னா, மக்களவையில் இருக்க 545 பேர்த்தில் அன்னைக்கு வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கு ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய மக்களில் 3ல் 1 பங்கு மக்கள் இல்லை 3ல் 2 பங்கு மக்கள் அறுதி பெரும்பான்மையில், அதாவது 3ல் 1 பங்கு இல்லை 3ல் 2 பங்கு, அது நம்ம பில்லை பொறுத்து சிம்பிளாக அவங்க வந்து ஓகே பண்ணாங்க அப்படின்னா அப்போவே அந்த பில்லு வந்து பாஸ் ஆகிடும், குடியரசுத் தலைவர் போய் காமிச்சிருவாங்க. அறுதி பெரும்பான்மை அப்படின்னா அந்த 3ல் 2 பங்கு மக்கள் ஓட்டு போடணும் சட்டம் மேலே, அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் 2 சபையிலையும் 3ல் 2 பங்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ணணும். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ஸில்
ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணால் தான் அதை வந்து கொண்டே வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி பில் இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டியை வந்து முதல் ஜூலை மாதம் கொண்டு வந்திருப்பாங்க. ஜூலை 1 அன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையில் மட்டும்தான் அதை திணிக்க முடியும். அப்படி திணிக்கணும் அப்படின்னா அது அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா பட்டியலோட தொடர்புடையது. அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கா, மாநில பட்டியலில் இருக்கா, அதாவது ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை சென்ட்ரலில் இருக்கா, இல்லை வந்து காமனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது, ஸ்டேட்டையும் சென்ட்ரையும் பாதிக்குது அப்படின்னா அது அறுதி பெரும்பான்மையில் தான் வந்து அதை வந்து சட்டத்திருத்தம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறேனே, அந்த அவையில் 3/2 பங்கு மக்கள் ஓட்டு போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, சட்டமன்றங்கள், அதாவது வந்து இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா, இப்போ அந்த 28 ஸ்டேட்டில் அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் வச்சுருக்கான். அது அந்த பில்லை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஸ்டேட்ஸை வந்து அவங்க சட்டமன்றத்தில் அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம், சரிங்களா, பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பண்ணிட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக அதை ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லைங்களா, கிராம பாலிகை, நகர்பாலிகை, அது அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆதார் மசோதா அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி பில் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரிசான்னு இருக்குது, அதை ஒடிசான்னு மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரிசான்னு ஒரு முன்னாடி வந்து ஒரிசான்னு படிச்சிருப்போம், ஒடிசான்னு இருக்கும். இந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ணணுன்னா சும்மா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணிடலாம். ஒரு ஸ்டேட்டோட பேர் பண்ணணும்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா சார்? ஓகேவா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார்.